மகிமையின் ராஜாவாகிய திருச்சபையின் தலைவராம் இயேசுவின் திருப்பெயரில் இந்த காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் திருச்சபையின் தலைவராக இருக்கிற ஞான மனவளனாகிய கிறிஸ்துவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், இந்த குளிர்ச்சியான காலை நேரத்திற்காக நன்றி தகப்பனே. கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்து ஜீவனை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா, இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, அடியார்களோடு நீங்கள் பேசுங்க ராஜா, நாங்கள் கேட்கின்றோம். இந்த குழுவை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் 606வது பாடலாகிய கல்யாணமாம் கல்யாணம் காணாவூரு கல்யாணம் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 606வது பாடல். கல்யாணமாம் கல்யாணம் காணாவூரு கல்யாணம், கல்யாணமாம் கல்யாணம் காணாவூரு கல்யாணம், கர்த்தரேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கர்த்தரேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கல்யாணமாம் கல்யாணம் காணாவூரு கல்யாணம், கல்யாணமாம் கல்யாணம் காணாவூரு கல்யாணம். ஓஹோ லா லா லா. விரும்பினர்கள் விரும்பியே அருந்த ரசமும் இல்லையே, விருந்தினர்கள் விரும்பியே அருந்த ரசமும் இல்லையே, அறிந்த மறியளவரிடம் அறிவிக்கவே விரைந்தனர், அறிந்த மறியளவரிடம் அறிவிக்கவே விரைந்தனர், கல்யாணமாம் கல்யாணம் காணாவூரு கல்யாணம், கல்யாணமாம் கல்யாணம் காணாவூரு கல்யாணம். ஓஹோ லா லா லா. கருணை வள்ளல் இயேசுவும் கனிவாய் நீரை ரசமராய், கருணை வள்ளல் இயேசுவும் கனிவாய் நீரை ரசமராய், மாற்றி அனைவர் பசியையும் ஆற்றி அருளை வழங்கினார், மாற்றி அனைவர் பசியையும் ஆற்றி அருளை வழங்கினார், கல்யாணமாம் கல்யாணம் காணாவூரு கல்யாணம், கல்யாணமாம் கல்யாணம் காணாவூரு கல்யாணம். ஓஹோ லா லா லா. இல்லறமாம் பாதையில் இல்லையேனும் வேளையில், இல்லறமாம் பாதையில் இல்லையேனும் வேளையில், சொல்லிடுவீர் அவரிடம் நல்லறமாய் வாழுவீர், சொல்லிடுவீர் அவரிடம் நல்லறமாய் வாழுவீர், கல்யாணமாம் கல்யாணம் காணாவூரு கல்யாணம், கல்யாணமாம் கல்யாணம் காணாவூரு கல்யாணம்,
கர்த்தரேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கர்த்தரேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கல்யாணமாம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம், கல்யாணமாம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம். ஆஹா ஓ லா 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 ஆஹா ஓ லா லா லா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். கானா ஊரில் இயேசு திருமணத்தில் கலந்து கொள்ளுகிற ஒரு சம்பவம். அன்பானவர்களே, இந்த நாளில் இந்த வாரம் நமக்கு ஒரு திருமண வாரமாகவே இருக்கிறது. நேற்று 128ஆம் சங்கீதத்தை நாம் பார்த்தோம். இந்த நாளில் சுவிசேஷம் யோவான் 2:1-11 பார்க்கிறோம். ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பித்த பிறகு முதலாக அவர் கலந்து கொண்ட ஒரு பொது நிகழ்வு என்னவென்றால், அது கானா ஊரில் நடைபெற்ற ஒரு திருமணம். கானா ஊர் என்பது பெத்லகேமிலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டரில் இருக்கிறது ஒரு சின்ன கிராமம். ஆண்டவர் கிராமத்தில் இருந்து தானே ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு இல்லையா? கிராமத்தில் அவர் போகிறாரு. இந்த கல்யாணத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கிறது. என்னுடைய புதிய ஏற்பாட்டு பேராசிரியர் ரெவரண்ட் டாக்டர் ஞானவரம் என்கின்றவர் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் நாங்கள் பிடி படிக்கும்போது ஒரு அழகான ஒரு காரியத்தை சொன்னார். என்னன்னா, இந்த திருமணம் யாருடைய தலைமையில் நடைபெற்று தெரியுமா? மரியாளுடைய தலைமையில். மரியாள் அப்போ விதவையாக தான் இருக்கிறார். பார்த்தீங்களா? ஒரு பிற்போக்கு சிந்தனை உள்ள யூத சமூகத்தில் கூட பெண்களுக்கு அன்றைக்கு ஒரு சில உரிமைகளை கொடுத்திருந்தார்கள். மரியாள் ஒரு விதவை, யோசேப்பை இழந்துட்டாங்க, சீக்கிரமாகவே அவர் கணவரை இழந்துட்டாங்க. ஆனாலும் அவர்களுடைய தலைமையில் இது நடக்கிறது. காரணம் என்னன்னா, இது மரியாளுடைய கசின் பிரதர்ஸ் உடைய திருமணம் என்று சொல்லப்படுகிறது. மரியாளுடைய கசின் பிரதருடைய மகனோ மகளோ ஒரு திருமணம் இருக்குது. அதனால் அது மரியாளுடைய தலைமையில் நடைபெற்று. என்றைக்கு நடந்தது தெரியுமா? அது இன்றைக்கி நம்ம எல்லாம் நேரம் 4 நட்சத்திரம் முகூர்த்தம் அது இதுன்னு எல்லாம் பக்கா கிறிஸ்தவம் கூட அதை பார்க்குறோம். திருச்சபையில் பெரிய விசுவாசியாக இருப்பார், ரொம்ப பக்தியாக இருப்பார். ஆனால் அவர் கூட டைம் தான் பார்ப்பார், நேரத்தான் பார்ப்பார். ஏன்னா அது நேரம் காலம்தான் ரொம்ப முக்கியமாக. நேர காலத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, நேரங்காலம் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. இது எப்போ தெரியுமா நடந்து? செவ்வாய்க்கிழமை நடந்த கல்யாணம். இன்றைக்கி நம்ம யாருன்னா செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்கிறோமா? யாரும் வைக்க மாட்டோம். ஏன்னா அது நல்ல நாள் இல்லை, கெட்ட நாள்ன்ட்டு. கடவுள் படைத்த நாளில் நல்லது கெட்டதுன்னு தீர்மானிக்கிறதுக்கு நீ யார், நான் யார்? எல்லா நாளும் நல்ல நாள் தானே. அப்போ செவ்வாய்க்கிழமை அவர் எடுத்துட வேண்டியது தானே, செவ்வாய் எடுத்துட்டு திங்கள் புதன் வைக்க வேண்டியது தானே இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இப்போ மரியாளுடைய தலைமையில் நடைபெற்ற ஒரு விதவையின் தலைமையில் நடைபெற்ற புரட்சிகரமான ஒரு திருமணம். அதே போல செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஒரு திருமணம். அந்த திருமணத்தில் முதலாய் இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த பிறகு தன் சீடர்களோடு, தன் தாயாரோடு இல்லையா, தன் சொந்த தாயாரோடும் தன் சீடர்களோடும், ஊழியத்தை செய்ய போகிற சீடர்களோடு கலந்து கொள்ளுகிறான். ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அங்கே திருமணம் நடைபெற்று எல்லாம் பந்தியிலெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. மகிழ்ச்சியான ஒரு தருணம். எப்பவுமே நமக்கு தெரியும், நம்ம மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா அங்கே எதனா ஒரு குழப்பம் வந்துடும், பிசாசு கொண்டு வந்துடுவோம். இப்போ இங்கே என்ன கொண்டு வந்து, இது பிசாசு கொண்டு வந்தான்னு சொல்ல முடியாது. ஆண்டவருடைய நாமம், அவருடைய திருப்பெயர் மகிமை பெற வேண்டும். ஆமென். அவர் மாட்சி பெற வேண்டும் என்பதற்காகவே இங்கே இந்த அற்புதம் நடைபெறுகிறது. யோவான் எப்பவுமே ரொம்ப வித்தியாசமாக ஆரம்பிப்பார். மத்தேயு, மார்க், லூக்கால் இயேசுவினுடைய அற்புதம் என்று சொல்லுவார், மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ். இது சைன் ஆஃப் ஜீசஸ், சயின்ஸ் என்று சொல்லுறாங்க. சயின்ஸ் என்று சொன்னால் அறிவியல் அல்ல, அடையாளங்கள். இப்போ இயேசு தன்னுடைய ஊழியத்திற்கு ஆரம்பமாக
முதல் அற்புதமாக அடையாளமாக கானா ஊரில் இருந்து தான் ஆரம்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. என்ன நடைபெறுகிறது? பந்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பந்தியில் என்ன முக்கியம்? சாப்பாடு முக்கியம் இல்லையா? இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம், எவ்வளோ பெரிய திருமணமாக இருந்தாலும் அந்த கல்யாணம் நல்லா நடந்ததான்னு யாரும் பார்க்க மாட்டான். நல்ல சாப்பாடு இல்லை, கறி இல்லை அப்படின்னு சண்டை, தட்டு பறக்கும், டேபிள் பறக்கும், சேர் பறக்கும். அதான் இன்றைக்கி நடக்குது. ஆனால் இங்கே அப்படியெல்லாம் நடக்கலை. திருமணத்தில் குறைவு ஏற்பட்ட போது மரியாளுக்கு அது அறிவிக்கப்படுகிறது இல்லையா? அதை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இயேசுவின் தாயார் அங்கே இருந்தார். இயேசுவோடைய சீடரும் அத்திருமணத்தில் அழைப்பு பெற்றிருந்தார்கள். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இயேசுவை நம்ம அழைக்கணும். ஆண்டவரே, என் உள்ளத்திலே வாரும், என் இல்லத்திலே வாரும், என் குறைவுகளை நிறைவாக்கும் என்று சொல்லி நம்ம அழைக்கணும். நம்ம திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி எனக்கு என்னப்பா, நாம் என்ன செய்ய முடியும், எனது நேரம் இன்னும் வரவில்லை. அதாவது அவருடைய அற்புதம் செய்கிற நேரம் வரல அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் தாயார் சொன்ன மாத்திரத்தில் உடனடியாக அவர் என்ன செய்கிறார் பாருங்க. இயேசுவின் தாய் உடனே அவரிடம், அவர் உங்களுக்கு என்னென்ன சொல்கிறார் அதெல்லாம் படி நீங்கள் செய்யுங்கள் என்று. யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும் அளவிற்கு தண்ணீர்களை தொட்டியை நிரப்பினார்கள். அந்த தண்ணீரை அவர்கள் விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர் முண்டு பந்து விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போனார். அங்கே அவர்கள் இந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று பார்த்து ருசி பார்த்தார்கள். ஏற்கனவே பரிமாறினதை விட இது மிகவும் ரொம்ப அதிகமான ருசியாய் இருந்தது என்று சொன்னார்கள். எல்லாரும் மணமகனை கூப்பிட்டு நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவார்கள். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்னுதான் தரம் குறைந்ததை பரிமாறுவார்கள். நீரோ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். எதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். பாருங்க, யோவான் அடையாளம் என்று தான் சொல்றான். அடையாளம் இது கலிலேயாவில் உள்ள கானா ஊரில், அதுவும் எங்கே நடக்குது? புறஜாதியார் பெத்லஹேமில் இல்லை, பக்கா யூதர்கள் வாழுகிற இடத்துல இல்லை, கொஞ்சம் கலப்பு மக்கள் வாழுகிற இடத்துல தான் நடக்குது. கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் நடக்கிறது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்களும் அவர்களை சுவாசித்தார். இந்த பகுதி நமக்கு மனப்பாடமாக தெரியும். ஆனால் இதில் இருக்கிற சத்தியத்தை நாம் என்றைக்குமே புரிஞ்சுக்கிறது. இதில் 3 விஷயம் இருக்கிறது. என்னன்னா, ஆண்டவரை அழைத்திருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில் அழைக்க வேண்டும். அழைப்பு எப்படி அழைக்கணும்? ஜெபம். நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஜெபிக்கின்றவர்களாக இருக்கணும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார் இல்லையா? நீங்கள் கூப்பிடுங்க, அவர் வருவார். அவர் கதவை தட்டுவார். வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கிறோம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவனை உள்ள போஜனம் பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போது ஆண்டவரும் கதவை தட்டுறாரு, நீங்களும் கதவை தட்டுங்க. நீங்கள் முதல் தட்டுங்க, அடுத்தது அவர் தட்டுவார். அப்போது அவரை அழைக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைவுகளை நிறைவாக்குறார். 2வது, ஆண்டவரிடத்தில் நான் ஓட வேண்டும். மரியாள் ஓடுறாங்க பாரு, மகனே மகனே என்று அழைத்து கொண்டு ஓடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவர் ஆண்டவர், அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர் இல்லையா? அந்த இடத்துல குறைவு ஏற்படுகிற போது குழப்பம் வந்துடும். எப்பவுமே குடும்பத்தில் ஒரு குறைவு ஏற்பட்ட சண்டை வரும். நீ சரியில்லை, நான் சரியில்லை, இந்த பணத்தை இதுக்கு செலவு பண்ணிக்கலாம், அந்த பணத்தை இதுக்கு செலவு பண்ணிக்கலாம் அப்படி. நம்ம திருமணத்தில் குறைவு வந்தால் எவ்வளோ சண்டை வரும் பார்த்தீங்களா இல்லையா? அப்போ ஆண்டவர் அந்த சண்டையை, அந்த குறைவை எல்லாம் நிறைவாக்குகிற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் முதலாவது தேவனை நாம் அழைக்க வேண்டும். 2வது, நாம் அற்புதங்களை செய்கிற ஆண்டவரிடத்தில் ஓட வேண்டும், அவரை தேட வேண்டும். கர்த்தரை கண்டடை தக்க சமயத்தில் தேடுங்கள், அப்பொழுது அவர் வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது, அவரை விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசி அவருக்கு முன்னாடி சொல்றாங்க, நீங்க போய் ஆண்டவர் என்னென்ன சொல்றாரு அதன்படி செய்ப்பா. ஒபே த வேர்ட் ஆஃப் காட். அதனால தான் நம்முடைய ஊழியத்திற்கு பேரு த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் என்று நாம் வைத்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் ஊழியங்கள். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை இல்லாமல் இன்னைக்கு ஒன்றும் நடக்காது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் தரணும். இப்படி திருமண வேலையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நேரம் பொறுத்து வருவாங்க. 10 மணிக்கு கல்யாணம்னா 12 மணிக்கு வருவாங்க. ஐயர்கிட்ட சொல்லுவாங்க, ஐயரே 10 நிமிஷத்தில் முடிச்சிருங்க, பிரசங்கம் எல்லாத்தையும் சுருக்கிடுங்க இல்லையா? அப்போ தான் ஐயருங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன்னா நேரத்தை நீங்கள் எடுத்துக்கின்னு ஐயருக்கு மேலே திணிக்கிறது ரொம்ப தவறு. அது கடவுளுடைய வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தவறு இல்லையா? அதனால் இதெல்லாம் இன்றைக்கி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமாக நம்ம பார்க்குறோம்.
அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் திருத்தி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போது ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்கணும். அவருடைய வார்த்தையில் விசுவாசம் வைத்து அவர் என்னென்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய சொல்கிறாரு, ஜபிக்க சொல்கிறாரு, ஆலயத்துக்கு வர சொல்கிறாரு, ஊழியத்தில் நீங்கள் பங்கடையும்படியாக செய்கிறாரு, கீழ்ப்படியுமாறு சொல்கிறாரு இல்லையா? அதெல்லாம் இந்த பகுதியில் மிக தெளிவாக வருகிறது. இப்போ பாருங்கள், இதை குறித்து நிறைய கவிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. கவிக்கு அப்துல் ரகுமான் என்ன சொல்கிறாரா, இயேசுவை கண்டு அந்த தண்ணீர், வெள்ளையாக இருந்த தண்ணீர் வெட்கப்பட்டு அது சிவப்பு நிறமாய் மாறியது என்று ஒரு கவிதை எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது இல்லையா? அதாவது தண்ணியை பெண்ணாகவும் இயேசுவை மணவாளனாகவும் கற்பனை செய்து கவிக்கு அப்துல் ரகுமான் அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு டெக்ஸ்ட் இல்லையா? உலக புகழ்பெற்ற ஒரு டெக்ஸ்டாக இது இருக்கிறது. அதே போல் நீங்கள் பாருங்கள், வெறும் தண்ணீர் தான். அந்த தண்ணீர் எங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கால்களை கைகளை கழுவுகிற அந்த தொட்டியில் இருந்தது, வெளியே இருந்ததுங்க. இன்னைக்கு நம்ம கூட வெளியே இருக்கிறோம் இல்லையா? தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறோம், பாத்ரூம் வெளியே இருக்கிறோம். இதில் என்ன சொல்ல போனால், தூரத்தில் இருந்த தண்ணீர், வீட்டுக்கு வெளியே இருந்த தண்ணீர், உதவாத தண்ணீர், கைகளை கால்களை கழுவுகிற தண்ணீர், அந்த தண்ணீரை ஆண்டவர் ரசமாய் மாற்றினார். நம்ம கூட வாழ்க்கையில் உதவா கரைகளாக இருக்கலாம், யூஸ்லெஸ்ஸாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நினைத்தால் நம்மை யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கவலையே படாதீங்க, ஆண்டவர் மாற்றுவாங்க. தண்ணீர் வெறும் பாருங்கள், தண்ணீருக்கு என்ன இல்லை? நிறம் இல்லை, தண்ணீருக்கு சுவை இல்லை, தண்ணீருக்கு டேஸ்ட் இல்லை இல்லையா? சுவை இல்லை, நிறம் இல்லை, மனம் இல்லை, டேஸ்ட் இல்லை, கலர்லெஸ், ஓடர்லெஸ் இல்லையா? மனம் இல்லை, நிறம் இல்லை, சுவை இல்லை. ஆனால் ஆண்டவர் அதை மாற்றுகிறார். அது மொண்டு போகிற போதே அது என்ன மாறுது? ரசமாய் மாறி அங்கே இருந்த மக்களுக்கெல்லாம் தாகத்தை ஆண்டவர் தீர்க்கிறார். அன்பானவர்களே, இதுதான் பிற்காலத்தில் இயேசுவின் இரத்தமாக நம்ம இன்னைக்கும் பருகி கொண்டிருக்கிறோம். திராட்சை ரசம் இன்றைக்கி நம்ம பருகி கொண்டு அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசித்து கொண்டு அவருடைய மரணத்தை இன்று வரையிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கூட இந்த புதிய வருஷத்தில் நமக்கு நிறைய குறைவுகள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம திட்டமிட்டிருக்கலாம், ஐயோ பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும், இந்த வருஷம் வீடு கட்டணும், இந்த வருஷம் எப்படியாவது 2 வீலர் ஒன்று வாங்கிடணும், இந்த வருஷம் நல்ல ஒரு வீடை கட்ட வேண்டும் என்று சொல்லி, நல்ல காரை வாங்கணும்னு சொல்லி நிறைய திட்டமிட்டிருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, குறைவுகள் நமக்கு உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக குறைவுகள் நிறைவாக்கப்படும். அதுக்காக நம்ம அவளை அழைக்க வேண்டும், ஆண்டவரை அழைக்க வேண்டும். ஆண்டவரே வாரும், ஆண்டவரே வாரும், ஆண்டவரே என் குடும்பத்தில் வாரும், என் குறைவுகளை தீரும், என் கஷ்டங்களை பாரும் என்று சொல்லி நாம் அழைக்க வேண்டும். 2வது ஆண்டவரிடத்தில் ஓட வேண்டும். 3வது ஆண்டவரிடத்தில் நாம் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்போது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்பதை மறந்துடாதீங்க. அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார் இல்லையா? சங்கீதம் 34:10 பார்க்கிறோம், பால சிங்கங்கள் குறைவடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனுடைய பிள்ளைகளே, கவலையே படாது. ஆண்டவரை யாரெல்லாம் தேடுறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா குறைவுகளையும் இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. நீங்கள் நல்லா விசுவாசிக்கணும், ஆண்டவரை நோக்கி ஜபிக்கணும், ஆண்டவரை கூப்பிடணும். எப்படி அன்றைக்கு லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த அருமையான சகோதரன் சகேயு இல்லையா? பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தேடி ஓடுறான். ஆண்டவரை தன் வீட்டுக்கு எப்படியாவது வரமாட்டாரான்னு யோசித்து, சரி அட்லீஸ்ட் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி சகேயு மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்துருந்தான். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? அவன் ஆண்டவரை தேடி போனான். ஆண்டவர் அவன் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் சொல்கிறாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே என்று சொல்லி அவனுக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் பாவத்தை மன்னிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த காலை நேரத்தில் நீங்களும் கூட சகேவை போல் ஆண்டவரை தேடுங்க, மரியாதை போல் ஆண்டவரை தேடுங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறோமாக எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளுக்கு உரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் ராஜனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக அற்புதங்களை அடையாளங்களை செய்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. அந்த காலை நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம்.
கடந்து போன இரவில் எங்களோடு இருந்தீர். நேற்று தினத்தில் கூட ஒரு நல்ல கிளைமேட் எங்களுக்கு இருந்தது ஆண்டவரே. அதிகமான மழையும் இல்லாமல் அதிகமான வெயிலும் இல்லாமல் ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை இருந்தது. தொடர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு நல்ல மழையை தந்து நீங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது நேரத்தில் என்னுடைய அருமையான கர்த்தாவை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்த வார்த்தைகள் ஆண்டவர் அருமையான வார்த்தைகள். இன்றைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் குறைவுள்ளவர்களாக தான் இருக்கிறோம் ராஜா. இந்த வருஷத்தில் என்ன செய்ய போகிறோம்? பிள்ளையுடைய திருமணம், ஆண்டவர் வீடு கட்ட வேண்டும், ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று சொல்லி நிறைய திட்டமிட்டிருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் திருச்சபை கட்ட வேண்டும். அடியேன் ஆண்டவர் பாப்பனப்பள்ளி போத வட்டத்தில் ஆண்டவர் இன்சார்ஜ் ஆண்டவர் பாஸ்டராகி போனது இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் அதற்காக ஜபித்து கொண்டிருக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். ஒரு பணமும் இல்லை ராஜா, ஆனால் உண்மை நம்பி இறங்கி இருக்கிறோம். நிச்சயமாக நீர் தருவீர் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட தேவைகளோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில குறைவெல்லாம் நிறைவாக்கி அற்புதங்களை அடையாளங்களை என் தேவன் செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம். ஆண்டவரை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய ராஜா, குறைவுகளை நிறைவாக்க ஜபங்களுக்கு ஆமென் என்று என் தேவன் பதில் தர வேண்டுமா ஜபிக்கிறோம். காலை நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்புக்குரிய அன்பர் சாரியம் ஆண்டவரே, உடைய ஜக்காவையும் அன்பான பிள்ளைகள் மாத்தால் மாறியிலும் சாக்கோ சாரி டீச்சரையும் மடியனையும் மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதங்க வழி நடத்த தேவையை தேவன் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உலக நாடுகளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக, ஆண்டவர் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். என்னுடைய அரசியல் தலைவர்கள், என்னுடைய ஆண்டவர் ஆட்சி செய்கிற தேசத்தின் தலைவர்கள் யாவரையும் ஆசீர்வாதம். குறிப்பாய் அமெரிக்க தேசத்தில் கலிஃபோர்னியா மாகாணத்துக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் காட்டு தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அணையவில்லை. அநேக மக்கள் மரித்து போயிருக்கிறாங்க, அநேக மக்கள் வீடு வாசல்களை வாகனங்களை இழந்திருக்கிறாங்க. கண்ணோக்கி பார், ஒரு நல்ல மழையை கொடுத்து ஆண்டவரை அந்த இடத்துல காட்டுத்தீ அணையத்தக்கதாக என் தேவன் கிருபைத்தார். வசனம் நிறைவேறுகிறது. தண்ணீர்னாலும் ஆண்டவர் நெருப்பினால் இந்த உலகம் அழியும் என்று நீ சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது ராஜா. அதெல்லாம் நீர் ஆண்டவரே மக்களுக்கு உணர்த்துகிறீர் என்றாலும் கூட மக்களை காக்க வேண்டியது ஆண்டவரே நீர்தான். ஆண்டவரே, நான் எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் மாத்திரமே உண்டு என்று அறிந்திருக்கிறோமே. ஆகவே நீர் ஆண்டவர் இந்த மக்களை காக்க வேண்டுமா ஜபிக்கிறேன். எங்கெல்லாம் ஆபத்து, எங்கெல்லாம் விபத்து, நாசம், மோசம், வியாதி, பலவீனங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் என் தேவன் தாமே நீர் காத்தரல வேண்டுமா ஜபிக்கிறோம். எங்களுடைய தாய் திருச்சபை, இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆனால் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் ராஜா. குறிப்பாக பலவீனமாக இருக்கிற என்னுடைய நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, உதயநேசன் ஐயருக்காக, என்னுடைய தீபா, ஏழுமலை, வலஞ்சாமா, ஆலன் ரஃபியாவுக்காக நான் ஜபிக்கிறோம். வேலனுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே நோக்கி பாருங்க, எல்லாரையும் குணப்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் என்னுடைய மின்னூர் ஆண்டவரை பரிசுத்த யோவான் உத்தரன் திருச்சபையுடைய சபையினுடைய தலைவர் ஏசையனனுக்காக, அவருடைய அன்பு மனைவி விமலா ஆண்டவர் மேரிக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக ஏசையனனுடைய அன்பான மாமியார் ஆண்டவரே நேற்று தினத்தில் ஆண்டவரே காலம் சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ அவர்கள் விசுவாசியா இல்லாமல் இருந்தால் கூட ஆலயத்துக்கு வந்தார்கள், ஆண்டவர் ஜபித்தார்கள், வார்த்தைகளை கேட்டாங்க, நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையாக நன்றி செலுத்துகிறோம். இதோ அவரை பிரிந்திருக்கிற அன்பு மகள் திருமதி விமலா மேரிக்காக, உடன் பிறந்த சகோதரிகள், குடும்பத்தின் மக்களுக்காக ஜபிக்கிறோம். உலகம் தர முடியாத ஆறுதலை தேர்தலை தான் இது நடக்க இருக்கிற நல்ல அடக்கத்தில் உடைய கிருபை தங்கியிருக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து உடைய பாப்பனப்பள்ளி ஆண்டவர் திருச்சபைக்காக ஜபிக்கிறோம். கட்டுமான பணிகளை ஆரம்பிக்க இருக்கிறோம். இதை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் ஆண்டவர் தாராளமாய் ஜபித்து அந்த ஆண்டவர் ஆலயத்தை தாங்கும்படியாய், காணிக்கைகள் கொடுக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை இந்த நாளிலே எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இந்த டீமை ஆண்டவர் ஆசீர்வதி. The Word of God Ministries, இந்த டீம் ஆண்டவர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட அநேக மக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தார். இதோ உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிற பொங்கல் பண்டிகை ஆசீர்வதிங்க. தமிழர் திருநாளாம் ஆண்டவர் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிற எங்கள் தமிழ் மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இந்த உழவு தொழிலை செய்து அதன் வழியாக உமக்கு நன்றி செலுத்துகிறப்போ நீரே துதி கன மகிமை எடுத்துக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசீர்வாதம் நாளிலே நம்முடையரோடு கொண்டிருப்பதாக, ஆமென்.